ஏமா வீட்டுக்குள்ள என்ன பண்ற? ஏன் த சொல்லுங்க த, என்ன விஷயம்? என்ன இங்க வந்து படுக்கிறவ? ஏன் த உள்ள படுத்துருந்தேன், நீங்க கூப்பிட்டீங்க, எனக்கு தூக்கம் தாங்கல, அதனால இங்க வந்து படுத்துருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் 5 மணிக்கு மேல படுக்க கூடாது வீடான வீட்டுலன்னு. த 5 மணிக்குள்ள படுக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சேன், வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போதான் இந்த பிள்ளைகளெல்லாம் வந்து மறுபடியும் டியூஷன் அனுப்பிவிட்டு இப்போதான் ஃப்ரீயாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் தூங்கி எந்திரிக்கேன். அப்பதான் நைட்டில் வேலை செய்ய முடியும் எனக்கு. ஆ, இவன் 1/2 மணி நேரம் தூங்குனது பத்தாதாக்கும். பத்தலையே இன்னும் டயர்டாக இருக்கே. ஏ, வாசலில் வந்து படுத்துக்கிட்டு உள்ளே போய் படுப்போம். இங்கே நல்ல சில்லுன்னு இருக்குத்த, சிமெண்ட் தரையா, நல்ல குளு குளுன்னு இருக்குது. என்னத்த விடுங்கத்த, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். ஏண்டி இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு தானே இருந்தேன், அது பத்தலையாக்கும் உனக்கு? எந்திரிச்சு மலமான்னு போய் வேலையை பருப்போ. ஐயய்ய, என்ன எப்போ பாரு நொய்யின்ட்டு இருக்கிறீங்க. நான் உள்ளே படுத்திருந்தேன், படுத்தவளா என்ன ஏதுன்னு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. ஏண்டி 5 மணி ஆயிடுச்சு, வீடு வாசலை கூட்டி விடு, வாசலை தொளிச்சு கோலம் போடு, நான் ஒரு டீ போடுவேன், ஒரு பச்சை சுட்டு தருவேன்னு உன்னை கூப்பிட்டா நீங்கள் வந்து நடு வீட்டில் வந்து படுப்பியா நீ? இப்போ இந்த வீட்டுக்கு என்னவா, எல்லாம் கூட்டி க்ளீனாக தானே இருக்குது. நான் படுத்து தூங்குற அளவுக்கு நீட்டாக கூட்டி இருக்கிறேன். இதுக்கு மேலே என்ன கூட்டணும் உங்களுக்கு? எங்கள் ஆளுக்கில் பாரு எவ்வளோ மண்ணு நெருன்னு இருக்குது. எது உங்கள் காலத்தில் வீட்டை நல்லா சுற்றி பாருங்கள், ஒரு மண் ஒரு தூசியில் ஒன்றுமே இல்லை, நல்லா கூட்டி இருக்கிறேன். 4:30 தான் கூட்டினேன், ஒரு 1/2 மணி நேரம் படுத்தேன். சரி, ஒரு 5:30 6 மணிக்கு எந்திரிச்சு மற்ற வேலையை பார்க்கலான்ட்டு இருந்தால் அது உங்களுக்கு பொறுக்கலை. என்ன விஷயம்? எதுக்கு என்னை எழுப்புனீங்க, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க, அதை சொல்லுங்கள். அல்ல, அது ஒன்றும் இல்லை, வாய் நமனுச்சு. நம்ம வீட்டில் வேறு வாழைக்கு நல்லா காய்ச்சி தொங்குதா, அதுக்கு என்ன சொல்லுங்க. அதுக்கு என்னடி சொல்கிறது, அதான் 2 வாழைக்காய் பச்சி போடுறீ. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு வேணும் நீங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. இதான் ஆள் ஆகணும்னு சொல்லுவீங்களா? என் வீடு, என் சமையக்கட்டு, என் ஹாலு, என் பெட்ரூமு, என் அடுப்பாங்கறன்னு சொல்லுவீங்களா? நீங்களே வேணும் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. உங்களுக்கு உங்கள் வாய்க்கு வேணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதானே. நான் சமைச்சது உங்களுக்கு பிடிக்காத? இல்லடி, கை கால ஒரே வலி, அதனால தான் விட்ட கேட்ட போய் சமைச்சு கொடுறேன் அத்தைக்கு போடி. நான் சமைச்சா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. காலையிலே என்ன வம்பளுத்தீங்க, சீனி பத்துதுன்ட்டு. இப்போ ஏதாவது சொல்லுவீங்க, தயவு செஞ்சு நீங்களே போய் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்கிற? எனக்கே சுகரு ப்ரெஷர் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு உனக்கு தெரியும். என்னை வேலை வாங்குறியா? தான் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என் சின்ன பையன் வீட்டுக்கு போயிடுறேன். அது கேட்டானா என் மாவன்? ஐயோ ராமா, சரி உட்காருங்க. பெண்ணு உங்களுக்கு பச்சி தானே வேணும், சுட்டு கொண்டு வந்து தர்றேன், உட்காந்து டிவி எப்போ பாருங்க. அம்மாடி அம்மா, நீ ஒன்றும் இவ்வளோ கோவத்தில் எனக்கு சுட வேண்டாம், நானே சுட்டுக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. சரி, நான் கோவத்துலலாம் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணணும், நானே சுட்டுட்டு வரேன், உட்காருங்க. சரி, போய் சுட்டுட்டு வா. என்ன கத்துறா இவன் மாமியாரா நம்ம மாமியாரா? சரி, நாளைக்கு அவளும் மாமியார் ஆக வேண்டியதானே. கத்தட்டும், நம்ம மருமோ நம்மள மாதிரி தானே இருப்பா. இன்னைக்கு நம்மகிட்ட கத்தி பழகினாதான் நாளைக்கு அவன் மருமகிட்ட அவள் கத்துவா. அதுக்கு ட்ரைனிங் எதுவும் தேவையில்லை, இதுவே போதும். இப்படி நம்ம கூட இப்படி சட்டை போடுறாளே, இப்போ மருமக கூட இவன் மாமியாரானா எப்படி சட்டை போடுவா, அதை பார்க்கப்ப நான் உயிரோடு இருக்கணும், அது மட்டும் போதும். சீரியல் என்ன சீரியலு, இவன் சண்டை போடுறது இவன் மருமக சண்டை போடுறதையும் பார்த்தா அதுவே ஒரு படமாக எடுத்து போடலாம். ஓடும் சூப்பர் ஹிட்டாக ஓடும். என்ன இவன் சண்டை போடுறதையும் மருமக சண்டை போடுறதையும் இப்போ எடுக்கிறதுக்கு பணம் தான், படமாக எடுக்கிறதுக்கு பணம் தான் இல்லை. பரவாயில்ல, இந்த செல்லில் யூடியூப்பில் வீலாக்குன்னு போடுறாங்களா, அதை போட்டு விட்டுருவோம், தட்டி விட்டுருவோம். எப்போ பாரு நம்மளை வேலை வாங்குறதே இதுக்கு பொழப்பா போச்சு. ஆனா ஊடானா நம்மளை வேலை வாங்குறது. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம தூங்கக்கூடாது. சனிக்கிழமை ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, அப்போ தூங்காத இப்போ தூங்காத, முருகர் அடிச்சிருவாரு, சிவபெருமானுக்கு உகந்த நாளுன்னு. ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு லட்சுமி உள்ள வருவா, தூங்காத. காலையில் என் மகனை போடு பத்தலை, அதனால தான் அம்மா இப்போ கத்துது. நைட்டு வரட்டும் இன்னைக்கு. என்னம்மா அங்கே சத்தம்? உதவிக்கு எதுவும் வரணுமா? நான் ஐயா ஒன்றும் இல்லத்த, நானே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களை பற்றி அப்படி புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் ஒன்றும் வர வேணாம், அங்கேயே இருந்து டிவி பாருங்கத்த. இது பண்ணுறது உதவியா? இது பண்ணுறது எல்லாமே ஒவ்வொருத்தரம் தான். இது ஒவ்வொருத்தரத்தையும் பண்ணிவிட்டு உதவி பண்ண மாதிரி மகன் வந்தோன்னே ஆக்டிங் பண்ணும். ஐயா சாமி, அது பாட்டில் இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். மாமியாருக்கு செய்கிறதா நினச்சி செஞ்சோம்னா அது நாசமாக தான் போகும். அந்த ரெசிபி எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும்ல, சரி பிள்ளைகளுக்கு செய்கிற மாதிரி நினச்சிட்டு செய்வோம். ஆஹா, கம்மன்னு வாழைக்காய் பஜ்ஜி சுட்டாச்சே. சரி, ஹாலில் கொண்டு போய் வைப்போம், அத்தையும் பிள்ளைகளும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடட்டும். ஆஹா, நல்ல வாசனை தூக்குதே. ஆஹா, பஜ்ஜி சுட்டா போல், கொண்டு வர. ஆஹா, பஜ்ஜி பிடிச்ச மாதிரி காமிக்கக்கூடாது, அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப பிகு பண்ணுவா.
ஏஹே, என்னம்மா பஜ்ஜி சுட்டியா? கொண்டா கொண்டாங்க, கொண்டாந்து வை. சரி, உன்ட டீ கேட்டேன், டீ என்னாச்சு? அதான் பஜ்ஜி வேலை முடிஞ்சிருச்சு, டீ அடுப்பில் வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வரேன். பிள்ளைங்க இப்போ வந்துடுவாங்க, டியூஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க நீங்கள் ரெண்டு அவங்க ரெண்டு சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு வைங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி அத்தை. சரிம்மா சரிம்மா. சரி, நான் உங்களுக்கு டீ கொதிச்சிருக்கோம், நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி சரி, சட்டுட்டு போ, பொங்கிற போகுது பொங்கிற போகுது. ஆஹா, நல்ல வாசனையாக இருக்குதே, சாப்பிட்டு பார்ப்போமா? தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? இன்னும் ஏண்டி பார்த்துக்கிட்டு இருக்க சிவகாமி? அப்படி எடுத்து வாய்க்குள்ள போடு. ஐயோ அம்மா, சுடுதே. கொதிக்க கொதிக்க கொண்டு வந்திருக்கா பாரு, கொஞ்சமா ஊதி கொண்டு வந்திருக்காளா? இவ கூட செஞ்சு நம்மளுக்கு மூளை மலங்கி போச்சு. சூடா சாப்பிட்டா தானே பஜ்ஜி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நல்லா அமுத்துவோம். அவ்வாடா, நல்லா சாப்பிட்டாச்சுப்பா. காலையிலேக்கே அந்த அம்மா டீ போடுறதுக்கு 72 குறை சொல்லிச்சு. டீ சரி, ஒரு அளவு சக்கரை போடுவோம், வேணா கூட சக்கரை கலந்துக்கலாம். அதிகமாக சக்கரை போட்டோம்னா, ஏண்டி இவ்வளோ சக்கரை போட்டால் சீடி பாவாக்கி நீ குழம்புன வைக்கிறியாங்க. கம்மியாக சக்கரை போட்டு வேணா கூட ஆற்றிக்கலாம், சூடு ஆறிடும்னு சொல்லும். பரவாயில்ல, அதை கூட சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். ஏத்த பஜ்ஜி எப்படி இருந்து, நல்லா இருந்ததா? என்னத்த பிள்ளைலாம் வந்துட்டாங்களா? பஜ்ஜி தட்டையே காணும், சாப்பிட்டாங்களா? எங்கே போயிட்டாங்க? இல்லையாம்மா, பிள்ளைல என்ன வரலையே. சரி, கொண்டா அந்த டீயை கொண்டா. இந்தாங்க, குடிச்சு பாருங்க. சக்கரை அளவாக தான் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி சரி சரி. ஆமாத்த, பஜ்ஜி எங்கத்த? 2 பஜ்ஜி கொண்டு வந்தேன், நல்லா இருந்தது, நான் சாப்பிட்டேன். என்னத்த அவ்வளோத்தையும் சாப்பிட்டீங்களா? இல்லையா, அவ்வளோத்தையும் சாப்பிடல, நீ சுட்டுட்டு வந்ததே சாப்பிட்டேன். சரித்த, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல, நல்லா இருந்தது, எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா? சந்தோஷத்தை. என்ன ஆனவுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டேங்கிற? இல்லத்த, நீங்கள் தான் சொன்னீங்க நல்லா இருந்ததுன்னு, அதான் நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் எப்போ நல்லா இருக்குன்னு சொல்ல? நல்லாலாம் இல்லை, உப்பே இல்லை. ஒரு பஜ்ஜியில் உப்பு இல்லை, ஒரு பஜ்ஜியில் உப்பு. மாவு கூட ஒழுங்காக கலக்க உங்கள் அம்மா சொல்லி தரல, நல்லாவே இல்லை பஜ்ஜி. சூடாக இருந்துச்சேன்னு தின்னேன். அத்தை, நல்லா இல்லைன்னா சாப்பிடக்கூடாது, அப்படியே வச்சிருந்தத. ஏண்டி, என் மாமன் வீட்டில் என் மாமன் உழைக்கிற சம்பாத்தியத்தில் நான் 2 பஜ்ஜி தின்றக்கூடாதா? பஜ்ஜி சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவத உங்களுக்கு பஜ்ஜி சுட்டு சுட சுட எடுத்துகிட்டு வராளா? நீ தானே சொன்ன பஜ்ஜி எதுக்கு சாப்பிட்டீங்கன்னு கேட்குற. பசிச்சுது, 2 பஜ்ஜி எச்சா சாப்பிட்டுட்டேன், அதுக்கு என்னடி பிரச்சனை உனக்கு? ஐயோ, நீங்கள் சாப்பிட்டதுன பிரச்சனைன்னே சொல்லலை, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கான்னு தானே உங்ககிட்ட கேட்குறேன். நல்லா இல்லைன்னு நானே சொல்லிட்டேனே. நல்லா இல்லாத பஜ்ஜியை எதுக்கு சாப்பிட்டீங்க? ஏண்டி, பசிச்சது, பசிச்சா சாப்பிட வேண்டியதான். அப்போ நல்லா இல்லைங்கிறீங்க, நல்லா இல்லாத எதுக்கு சாப்பிட்டீங்க? நான் நல்ல பேசாமல் தூங்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி பஜ்ஜி சுட்டுவான்னு கூப்பிட்டது நீங்கள் தான். ஆமாம், ஒரு நல்ல 2 பஜ்ஜி சாப்பிடலான்னு நினச்சேன், அதை நீ நல்லாவா சுட்டுருக்க? விளங்கவே இல்லை, அது மாவு நல்லாவும் கரைக்கவும் இல்லை. நீயே ஒரு பக்கம் உப்பு நிற்கிது, ஒரு பக்கம் உப்பே இல்லை. அப்படி ஒரு பஜ்ஜி சுட்டுட்டு நீ பேசுகிற பெரு வாய். இதுவே நீ நல்லா சமைக்க கற்றுக்கிட்ட, அவ்வளோதான், உன்னைய கையிலே பிடிக்க முடியாது. ஏன் இப்போ நான் நல்லா சமைச்சு தரலையா? ஒரு பக்கம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், உப்பு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வாழைக்காலாம் வந்து இத்த தண்டியாக சீவுவாங்க, லேசாக மெல்லிச்சு சீவணும், அப்படியே தாளம்பூ மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு சீவலும். நீ அப்படியே சீவி இருந்த வாழை தண்டு மாதிரி இத்த தண்டி சீவி போட்டிருந்த. கேட்டுட்டோம்ல, எனக்கு ஏனா தானு செஞ்சு கொடுத்தா போதும்னு செஞ்சு கொடுத்துருக்குறேன். அத்தை, நான் உங்களுக்கு மட்டும் சில பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் செஞ்சேன். பிள்ளைகளுக்கும் சேர்த்து செஞ்சு எப்படி செஞ்சுருக்கணும், நிறைய செஞ்சுருக்கணும். அது செய்யாமல் 2 பஜ்ஜி எத்தனோடு கொண்டாந்து சுட்டு கொடுத்துட்டு என் பச்சை பழம் தின்னுட்டீங்கிறீங்க. ஏன் என் பெத்த பிள்ளை வீட்டில் 2 பச்சை திங்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏன் வீடுடி இது, ஏன் கிச்சனுடி இது, ஏன் ஆளுடி இது, ஏன் பெட்ரூம்டி. ஆமாங்க, இது உங்கள் வீடு தாங்க, இது உங்கள் கிச்சனு தாங்க, இது உங்கள் தின்னதாங்க, இது உங்கள் சேரு தாங்க, இது உங்கள் கட்டில் தான். அப்போ அதுக்கு என்னங்கிறீங்க? நானும் உங்கள் மருமக தான், போதுமா? ஆமாம், நீ என் மருமக தான், இல்லைன்னு சொன்னா? ஐயோ, வாண்டா, இவ்வளோ வாய் நீ பேசக்கூடாதடி. என்ன நடக்குது இங்க? ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வாங்குங்க, என்னன்னு வந்து உங்க அம்மா கேளுங்க. அம்மா, என்ன பிரச்சனை? அத உன் பொண்டாட்டிட்டே நீ கேளு. இருக்க மாட்டீங்க? அம்மா தான் நான் தூங்கிட்டு இருந்தோட எழுப்பி டீ கொண்டு வா, பஜ்ஜி கொண்டு வான்னு எழுப்பி விட்டாங்க. உங்க அம்மாவுக்கு போட்ட டீ தான் அது. எங்க செத்த எங்க குடுட்டியா? டீ நல்லா ஓடுறக்கா நம்ம பொண்டாட்டி. நம்பி ஒரு டீ கடை வச்சோம்னா நல்லா ஓடும். ஏங்க, நான் இங்க பேசிட்டு இருக்காங்க, என்னங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்லவா, ஒண்ணுமில்ல, சொல்லு. ஏண்டா, நான் இருக்கணும்ல, உன் பொண்டாட்டி இருக்கண்டா அந்த வீட்டுல. நீ சம்பாதிச்சு கொடுக்குற உன் சம்பாத்தியத்துல நான் வந்து 2 பஜ்ஜி சுட்டு கேட்டேன், சுட்டு கொடுத்தா. அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கூட நான் சொல்லக்கூடாதா? ஏங்க, நீங்களே சொல்லுங்க, நல்லா இல்லாத பஜ்ஜியே 10 பஜ்ஜி யாராவது திம்மாங்களா? ஐயோ, பாடுறா, 10 பஜ்ஜி தின்னுங்க, ஏதோ 1 2 தின்னதுக்கு 10 பஜ்ஜிங்கிறாடா. சரி, நான் கை கால் அலம்பிட்டு வந்துடுறேன். இந்தியா பாகிஸ்தான் ஏன் இந்த உலகத்துல உள்ள எல்லா வாரும் கூட ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனா இந்த மாமியார் மருமக வாரு மட்டும் முடிவுக்கே வராது. இதுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. அப்பா
இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறது தான் நமக்கு நல்லது. எட்ரா ரூட் ஜூட் பைங் ஓடிட்டன்ல. டேய் மகனே, எங்கடா போற? என்னங்க, எங்கெங்க போறீங்க? வரட்டும், அவர் வரட்டும், கை கால் அலம்பிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறேன். சரி, ஓடி ஓடி போடி வேலை. அவனே நான் தூக்கி வளர்த்த பையன், நான் பெத்த பையன். அவன் வந்து என்ன சண்டைக்கு வரணுக்கா? அவன் வரட்டும் வரட்டும், ஒன்னியே நான் நிக்கிறேன்ல, ஒன்று பாக்குறேன். உங்க 2 பேருக்கும் பாய் பாய் டாட்டா. நான் வெளியே போறேன். நில்லுங்க, எங்கெங்க போறீங்க? ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க. ஆமாண்டா, நில்லுடா, எங்கடா போற? ஐயோ ஒன்று கூட்டிட்டாங்க, அடுத்து நம்மளதான் பழக்க போறாங்க. எஸ்கேப்டா.